பிரசாத புத்தி பிரசன்ன சேதஸ் என்று பகவான் எதை கூறுறார் அப்படிங்கிறத விளக்கிறதுக்காக ஆச்சாரியால் நிர்மல் கணேஷ் 2வது அத்தியாயத்தில் 65வது ஸ்லோகத்தை கொண்டு நமக்கு விளக்குவாங்க. ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சகவீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மாவித் விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி. எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போது நம்ம கீதையில் இப்போ தொடர்ந்து பேசிட்டு வர்ற சாப்டர் வந்து சுவாமிஜி நம்மளுக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறது 2வது சாப்டர். இந்த 2வது சாப்டர் வந்துங்க சாங்கி யோகம் அல்லது ஞான யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு என்ன இதில் வந்து பகவத்கீதையில் பார்த்தீங்கன்னா மொத்த பகவத்கீதையை வந்து 5 விஷயங்கள் தான் சொல்கிறாங்க. வந்து கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், உபாசன யோகம், நற்பண்புகள். நீங்கள் மொத்த பகவத்கீதை இதை வச்சு தான் பேசுது. இங்கே வந்து இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்மயோகம் ஞான யோகம் அப்படி தான் வரணும். ஆனால் கீதையில் ஆரம்பிக்கிறது ஞான யோகம் ஆரம்பிக்கிறாங்க, அப்புறம்தான் கர்மயோகத்துக்கு பகவான் வர்றார். இப்போ அதனாலேயே பார்த்தீங்கன்னா அர்ஜுனுக்கு என்ன இருக்குன்னா, ஞானம்தான் சிறந்தது அப்படின்னு தான் டீச்சிங் ஆரம்பிக்கிறார். இல்லை அப்புறம் கர்மம் சிறந்ததுன்னு சொல்கிறார் கீதையில். அப்போது நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனுக்கு குழப்பம் வந்துடுது. நீங்கள் ஞானம்தான் சிறந்ததுன்னு சொல்லுறீங்க, நான் அவன் சன்னியாசி ஆகணுங்கிற எண்ணம் வருது. இல்லை நீ கர்மம் தான் சிறந்தது, நீ கர்மத்தில் செயல்படும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இந்த இடத்துல அர்ஜுனனுக்கு ஒரு இயல்பான ஒரு சந்தேகம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் கர்மம் தான் ஞானம்தான் சிறந்ததுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவனுக்கு ஒரு குழப்பம். இந்த கோரமான கர்மத்தில் என்னையா ஈடுபடுத்துறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி அவனுக்கு வருது. ஏன்னா அவன்லாம் அவன் உபதேசம் கேட்க ஆரம்பிக்கல. இது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு நியாயமான ஒரு கேள்வி வந்து அர்ஜுனன் உள்ளத்தில் வருது. அப்போது அப்போ ஏன் கர்மத்தில் இந்த இடத்துல பகவான் இந்த கர்மயோகத்தை அடுத்து கொண்டு வர்றதுக்கு காரணமே வந்து என்னவா இருக்கும்னு நான் யோசிக்கிறேன்னா, ஞான யோகம் ஸ்திடப்படணும் அப்படின்னா ஞான யோகத்துக்கு என்னெல்லாம் பின்னாடி வந்து உனக்கு மன திடம் கொடுக்கணும், அது எப்படி கர்ம யோகமாக செய்யணும் அப்படிங்கிறதையெல்லாம் சொல்கிறதுக்காக வேண்டி. ஏன்னா ஆரம்பத்திலேயே சொன்னால் ஞானம் வந்து அடுத்து சொல்லும்போது இவ்வளோ ஒரு வீரியம் இருக்காது அப்படிங்கிறதுனால ஒருவேளை சொல்லியிருந்திருக்கலாம். அப்போது அப்போ கர்மத்தை சொல்லும்போது என்னன்னா இந்த அதில் தான் அந்த சொல்லிட்டு வர்றாரு, எப்படியெல்லாம் நீ வந்து கர்மத்தை செய்தால் நீ வந்து ஞானத்தை பெற முடியும், அந்த ஞானம் வந்து திடமான ஞானமாக எப்படி உன்னால் கொண்டுட்டு வர வைக்க முடியும், அந்த திடமான ஞானத்தினால தான் உன்னால் நிலையான ஒரு ஞானத்தை பெற முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம எல்லாமே இந்த தலைப்பில் பூரா நம்ம பேசிட்டு வந்துட்டு இருக்கிறோம். அப்போது இதில் இந்த தலைப்புகள் வரும்போது இப்போ எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 65வது ஸ்லோகம் வந்து அந்த தெளிவான மனம் ஞானத்தை பெறுவதற்கான நாள் வெகு தூரத்தில் இல்லை அப்படிங்கிறத அந்த ஸ்லோகத்தில் இருக்கிற அடிப்படையான ஒரு கருத்து. நீங்கள் அதுக்கு முன்னாடி சின்னதாக நான் வந்து அதுக்கு ஒரு முன்னாடி ஒரு சில கருத்துக்களை நம்ம சுமதி ஆச்சாரியர் பேசுகிற மாதிரி ஒரு சின்ன கருத்துக்களை நான் இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்போ எல்லாத்துக்கும் அடிப்படையாக வந்து எல்லாரும் பேசுனது, நீங்கள் ராஜா சாரு செந்தில் எல்லாம் பேசுனவங்க எல்லாமே மனம் 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 அந்த மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி மனம்ங்கிறது எப்படி பக்குவப்படுறது, அந்த மனம் பக்குவப்படுறதுக்கு என்னென்ன வேணும், வெறுப்புகள் நம்ம நிலையில் இருக்கணும், அது வந்து ஆசைகள் அடக்கணும், என்னென்னோ நிறைய விஷயங்கள் வந்து ஆமைகள் போல புலன்களை இழுத்துக்கணும். இதையெல்லாம் நம்ம வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம். அப்போது இதைத்தான் வந்து இது இந்த இடத்துல தலைப்பு என்னவா அவர் கொண்டுட்டு வர்றாரு, ஏன் இத்தனை விஷயங்கள் வந்து அர்ஜுனன் சொல்கிறாருன்னா சிவப்பிரச்சனுடைய லட்சணத்தை பற்றி சொல்லிட்டு வர்றார்.
அதுதான் இவர் சொல்ல வர்றது இதுக்கு. நீ வந்து மும்மூச்சு வந்து சிதப்பிரஜன் ஆயிட்டேன்னு சொல்லிச்சோன்னா எப்படி இருக்கும் லட்சணம் எல்லாருக்கும் வரும். இப்போ நம்மளே இருக்கிறோம். நானே அந்த ஒரு செந்தில் சார்கிட்ட ஒரு கேள்வி வைக்கலான்ட்டு இருந்தேன். சரி, எப்படி பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடியுங்களா? நம்ம ஞானத்தை பற்றி பேசுகிறோம், நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். எப்படி நம்ம அதை ஜட்ஜு பண்ணுறது? நான் ஒரு சிதப்பிரஜன் அப்படின்றத நம்மளே எப்படி ஜட்ஜு பண்ணுறது? மற்றவங்க நம்மளை எப்படி ஜட்ஜு பண்ணுறது? இந்த ஒரு சந்தேகம் எனக்கு வந்துச்சு, கேட்கலான்ட்டு இருந்தேன். அது இடையில குறுக்கீடு இருக்கக்கூடாதுனால விட்டுட்டேன். இது இயல்பாக இருக்கு. அதைத்தான் தெளிவாக பகவான் வந்து 2வது சாப்டரில் சொல்லிட்டு வர்றாங்க எப்படியெல்லாம் இருக்கும்னு. இது ஒவ்வொரு ஸ்லோகம் இப்போ நான் 65 பேசுறது கூட சிதப்பிரஜனை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்போது இந்த மனம் அப்படிங்கிறது என்ன, அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன ஒரு கதை, குட்டி கதை சொல்கிறேன். ஒரு போட்டில் ஒரு 6 பேர் போயிட்டுருக்காங்க, ட்ராவல் பண்ணுறாங்க. அவங்க இந்த 6 பேர், என் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம். இந்த 6 நண்பர்கள் போயிட்டுருக்குறாங்க. போகும்போது ஒரு ஆளே இல்லை ஒரு படகுல. அது ஏதோ காற்றுல வந்து மோதிடுது அந்த 6 பேரை ட்ராவல் பண்ணுற படகுல. மோதினோடனே இவங்களுக்கெல்லாம் அப்படியே எந்திரிச்சு ஒருத்தர் சண்டை போடுறது ரெடி ஆகிட்டாங்க. ஆனால் அந்த படகுல பார்த்தா யாரும் இல்லை. ஸோ அதுதான் நீங்கள் மனம் இல்லை, மனமற்ற நிலைன்னு சொல்கிறாங்களே, அதுதான் அது. மனமற்ற நிலை யாரோடு போய் சண்டை போடும்? நம்மகிட்ட யார் சண்டை போடுவாங்க? ஒருத்தரும் போட முடியாது. அந்த அந்த கதையை அவங்க சொல்லட்டு இருந்தாங்களா? அப்போ அதைத்தான் புத்த மதத்தில் கூட என்ன சொல்றாங்கன்னா, மனமற்ற மனம்னு சொல்றாங்க. ஆனால் மனமே இல்லைன்னா மனம்னு எப்படி சொல்றாங்கன்னு எனக்கும் புரியல. மனமற்ற நிலைங்கிற மனமற்ற நிலையும் கூட ஒரு மனம் தான். அதுவும் மனம் தான். மனம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஸோ அப்போ மனம் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த இடத்துல இவங்க குறிப்பிடுறது தெளிவான மனம், நிலையான மனம், நிறைவான மனம். இது மனமற்ற நிலைங்கிறது வர்றதுங்கிறதெல்லாம் அது சூன்யம் என்னென்னமோ சொல்றாங்க. நம்ம வேதாந்திகளுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, மனம் செம்மையாகணும், மனம் தெளிவாகணும், தெளிந்த நீரோட மாதிரி இருக்கணும். அதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கணும்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அப்போது இப்போ நீங்கள் சரி, இப்போ நான் வந்து இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஸ்லோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மெல்லாம் ஸ்திதப்பிரஜன். அப்போ நம்ம வந்து ஞானம் நம்மளுக்கு கைகூடிடுச்சு. ஸ்திடமாக இருக்கா? ஸ்திரமாக கண்டிப்பாக எல்லாருனாலையும் சொல்ல முடியுமா நான் ஸ்திரமாக இருக்கேன்னு? அர்ஜுன உபதேசம் கேட்டுட்டு தானே போருக்கு போனவர் என்ன பண்ணார்? அவர் ஞானி ஆயிட்டார் இல்லையா? அவரை வெறுப்பை ஜெயிச்சிருக்கணுமல்ல. என்ன பண்ணுறாரு? போர்க்களத்தில் இருக்கிற போது அபிமன்யு கொல்லப்படுகிறான். கொல்லப்பட்டோன்னே மனம் துயரமாகுதா இருக்கே அர்ஜுனனுக்கு. அங்கே ஒரு சூழ் இருக்கிறான், என் மகன் அபிமன்யுவை கொன்றவனை அடுத்த நாள் சூரியன் மறைவதற்குள்ள கொல்வேன் அப்படிங்கிறான். அங்கே ராம துவேஷம் இருக்கா இல்லையா? ஏன் கிருஷ்ண பரமாத்மாட்ட நேரடி உபதேசம் கேட்ட ஞானம் பெற்ற அர்ஜுனுக்கு எப்படி அங்கே ஞான உபதேசம் வந்துச்சு? இந்த ஞானம் தடுமாறுச்சு. அப்போ ஞானம் பெறுவது எளிது, அதை நிலைப்படுத்துவதற்கு தான் பயிற்சிகள் வேணும். அதை எப்படி நம்ம நிலைப்படுத்துறோம் அப்படிங்கிறதான் இங்க நம்ம கவனிக்கணும். இந்த எப்படி நிலைப்படுத்துறதுங்கிறதான் இப்போ இந்த 65வது ஸ்லோகத்துல பகவான் ரொம்ப தெளிவாக கொண்டுட்டு வர்றாங்க. அதுக்கு தான் நான் அந்த முன்னுரையை நான் கொஞ்சம் இப்படி சுருக்கமாக சொன்னேங்க. அப்போது அதே மாதிரி கர்மயோகி அம்மா இந்த சுமதி சொல்லுங்க, கர்மயோகிங்கிற என்ன? கர்மயோகி நம்ம வந்து நிறைய டெஃபினேஷன் கொடுக்குறோம், நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். கர்மயோகின்னு யாருங்க? எல்லாருக்கும் ஒரு தேலம். நான் வந்து அன்னதானம் பண்ணுறேங்க, நான் தியானமே இருந்துட்டு இருக்கிறேங்க, நான் யாருக்கும் துன்பம் நிறைக்கிறது இல்லைங்க, நான் எல்லாருக்கும் உதவி. அவங்க கூட கர்மயோகிங்கிறாங்க. எந்த விதமான பலனை எதிர்பார்க்கிற செய்கிறத அவங்க செஞ்சுக்கான். அது மட்டும் இல்லைங்க, எந்த பலனையும் எதிர்பார்க்காம செய்ய, இறைவனுக்கும் பொருட்டாக எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய கிடைக்கிற வந்து என்ன கிடைச்சாலும் அது பகவானுடைய பிரசாதமாக ஏற்றிட்டு செய்கிறது கர்ம யோகம். ஆனால் வெறுப்புகளை எவரொருவன் தன் ஆளுமைக்கு உட்பட்டு மனதை தன் வசத்தில் வைத்து அந்த வெறுப்புகளை தன் ஆளுமைக்கு வச்சுக்கிட்டு எவன் துன்பப்படாமல் இருக்கிறான் அவன் கர்மயோகி. அதுதான் கர்மயோகத்துக்கு ஒரு தெளிவான ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க அங்கே பகவானுங்க. ஸோ அப்போ நம்ம வந்து இதையெல்லாம் இந்த பேக்ரவுண்டெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டோம்னா தான் நம்ம வந்துங்க இந்த நம்ம இது வரைக்கும் கேட்ட ஸ்லோகங்கள் எல்லாம் நமக்கு வந்து ரொம்ப தெளிவாக புரியும்.
ஏன்னா எல்லாம் பதத்துக்கு விளக்கம் எல்லாம் நம்ம சொல்லிடுறோம். சொன்னதை வந்து எப்படி பொருத்தி பார்க்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு இதை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். நான் வந்து அடுத்து நான் ஸ்லோகத்துக்குள்ள 65வது ஸ்லோகங்க, 2வது அத்தியாயம். பிரசாதே சர்வதுக்கானாம் ஹா நிரஸ்யோ உபஜாயதே பிரசன்ன தேசோ ஹயாஷு புத்தி பர்வியவதிஷ்டதே. இங்கே சுவாமி போன கிளாஸில் சொன்னாங்க, நீங்கள் வெறும் ஸ்லோகம் மட்டும் சொல்லாதீங்க, ஸ்லோகத்துக்கு உண்டான அந்த அந்த பதத்தை வந்து கொஞ்சம் சொல்லுங்கள், பதத்தை அப்புறம் பின்னாடி விளக்கி சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான் இது. அதனால நான் என்ன பண்ணேன், பிரசாதே அப்படின்றதான் ஆரம்பிக்கிறார். பிரசாதே சர்வ துக்கானாம் அப்படிங்கிறது. பிரசாதே அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொதுவான கருத்து சான்ஸ்கிரிட்டில் கோயிலுக்கு கொடுக்கக்கூடிய இறைவனிலிருந்து பெறக்கூடிய அந்த இதுக்கு அது பிரசாதம் தான். அது பிரசாதம். இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரசாதே அப்படிங்கிறது தெளிந்த மனமுடையவனுக்கு பேர் பிரசாதே அப்படிங்கிறது. அப்போ இங்கே பிரசாதங்கிறது மனம் தெளிவாகும் போது அப்படிங்கிற அர்த்தம். ஆமாம். அடுத்து யாரை? அஷ்யா, இவனுடைய அஷ்யா. எங்க என்ன போகிற பிரசாதே சர்வ துக்கானாம் ஹா நிர் அஷ்ய ஏவன். ஆமாம். அப்போ சர்வ துக்கானாம்னா எல்லா துக்கங்களுக்கும் சர்வ துக்கானா ஹானின்றது அழிவு. உபஜாயதனே உங்களுக்கு தெரியும், உண்டாகிறது அப்படிங்கிற அர்த்தம். ஹி ஏனென்றால் பிரசன்ன சேதசகா அப்படின்னா தெளிந்த மனதுடையவனுக்கு. புத்தி அப்படின்னா ஞானம். ஆஷு சீக்கிரத்தில். பர்வதிஷ்டதே அப்படின்னா நிலைத்து நிற்கிறது. இதுதான் இந்த 65வது ஸ்லோகத்தினுடைய பொழிப்புரைங்க. அதில் விளக்க என்னன்னா, மனம் தெளிவாகும் பொழுது இவனுடைய எல்லா துயரங்களுக்கும் அழிவு உண்டாகிறது. ஒருத்தருடைய மனசு மட்டும் தெளிவாயிருச்சுன்னா அவனுக்கு எல்லா துன்பங்களும் நீங்குதுன்னு உத்தரவாதம் கொடுக்குறாரு பகவான் இங்க. ஏனென்றால் தெளிந்த மனதுடையவனுக்கு ஞானம் சீக்கிரத்தில் நிற்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தெளிந்த மனசுல வந்துங்க ஞானம் நிலைச்சு நிற்கும். நீங்கள் தெளிந்த தண்ணியில் ஒரு ரூபா காயினை போட்டிங்கன்னா நல்லா தெரியும். அது மாதிரி இந்த ஞானம், நம்ம கற்றுக்கிற ஞானம், குரு உபதேசம், சாஸ்திர உபதேசம், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதை ஒரு திடமான ஒரு நிலையை கொடுத்து நம்ம பெற்ற ஞானத்தை உறுதிப்படுத்துதுங்கிறதா இங்கே பகவான் வந்து. இப்போது இதையை வந்து சுவாமி சொன்னதை வச்சு தான் நான் வந்து இதுக்கு ஏன் இந்த இது மட்டும் சொன்னால் விளக்கம் போதுமானது, இதையும் நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னும் கொஞ்சம் ஆழமாக போகலாங்க. இப்போது யாருடைய மனம் வந்து தெளிவடையும், தூய்மையடையும்? ஒரு கேள்வி வரலாம் இல்லையா? மனம் தெளிவான மனம் அப்படின்னு சொல்கிறோம். ஐயா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, நம்மளாம் இருக்கோம். எப்படிப்பட்ட மனம் தூய்மையடையும்? சோப் போட்டு கழுவ முடியுமா? இல்லை கோயிலுக்கு போயிட்டு இருந்தால் போதுமா? இல்லை வெளியே ஜபத்தில் தியானத்தில் இருந்தால் போதுமா? இல்லை. இங்கே திரும்ப திரும்ப எல்லா ஸ்லோகங்களையும் பகவான் சொல்கிறது, நம்ம வந்து தன்னுடைய இந்திரியங்கள் இருக்கு இல்லையா, புலன்கள் தன் வசத்தில் வைத்திருக்கணும். மனதை எவனொருவன் தன் வசத்தில் வைத்து ராகதுவேஷங்களின் கீழ் அவன் அதனுடைய ஆளுமைக்கு அடிமையாகாமல் எதைவன் ஒருவன் அதை கண்ட்ரோல் பண்ணி நம்ம வந்து ஒரு செயல்கள் செய்கிற போது அந்த இடத்துல வந்து அவனுக்கு ராகதுவேஷம் பிடியிலிருந்து விலகிறான். ராகதேவேசம் பிடியில் வரும்போது ராகதேவேசம் வலுவிழந்துடுது. அங்கே வலுவிழந்த ராகதுவேஷத்தில் வந்து மனசை பாதிக்கிறதில்ல. அப்படிப்பட்ட மனம் தூய்மை அடைகிறதுங்கிறது பகவான் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. யாருன்னு கேள்வி வந்தால் இந்த கேள்விக்கு பகவான் தெளிவாக இங்கே கொடுத்துட்றாங்க. அப்போ தூய்மையான மனம் என்ன? ராகதுவேஷம் இல்லாத மனம். இப்போ நான் முந்தா நாள் சுவாமி பார்க்க வரும்போது, இப்போ இடையில சொல்லிடுவேன், நான் மறந்துடுறேங்க. சுவாமி சொன்னது ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணி ஆர்என்டினாங்க. ஆர்என்டினா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் தான் நம்ம கற்றுக்கிட்டு. ராகம் துவேஷம்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாங்க. 2 விஷயத்த மனசில் வச்சுக்கங்க அந்த ராக துவேஷத்தினால் அப்படின்னாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் பயம் ஆசை. இதை மட்டும் நீங்கள் வந்து ஒரு கர்மயோகி, ஒரு ஞானத்தில் இருக்கிறவங்க இந்த மனசில் தெளிவாக வச்சுக்கணுங்க. மனசடக்கணும், சிந்தனை அங்கே வைங்க, விளக்கில் பாருங்கள். அங்கே
இது ராகதுவசம் எல்லாம் இருக்கிறியா, நீ அதன் வசத்துக்குள்ள அகப்படாமல் இருக்கிறியா அப்படின்னு சொல்லிச்சுன்னு உனக்கு பயம் இல்லை. ஏன்னா பயம்ங்கிறது என்ன சொல்லுது? இறந்த காலத்தை பற்றி நீ சொல்லும்போது தானே உனக்கு பயம் வருது. இல்லை, இது ஆசை எப்போ வருது? எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கிற போது தான் ஆசை வருது. இல்லை, உனக்கு இறந்த காலமும் இல்லை, எதிர்காலம் இல்லை, இன்னைக்கு நடக்கிற இந்த ஜனம் தான் உண்மை, இதில் தான் நீ வாழ்ந்துட்டு இருக்க, இதுதான் நீ அப்படிங்கிறதுனால சுவாமி ரொம்ப சொன்னாங்க. அதை மறந்துடுவதற்காக நான் சொன்னேன். அப்புறம் மனம் தெளிவு பெறும் பொழுது, தூய்மை பெறும் பொழுது இங்கே என்ன சொல்கிறாங்க, இந்த 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 இடத்துல வந்து அப்படி தூய்மையற்ற மனம் வந்து அனைத்து துயரங்களிலிருந்தும் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுபடுகின்றதுன்னு சுவாமி ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாங்க. அப்போ வந்து ஏன் துயரங்கள் அப்படிங்கிறார்? அப்போ மனுஷனுக்கு துயரம் எத்தனை சொன்னாங்களே, கோடிக்கணக்கான ஆசைகள் இருக்கிற மாதிரி, அப்போ நம்மளுக்கு கோடிக்கணக்கான துயரங்கள் இருக்குதா? அப்போ இந்த இடத்துல வந்து சுவாமி பூஜ்ய சுவாமியினுடைய ஒரு பாட்டு ஒன்று ஞாபகம் வருது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, பாலுக்கு சர்க்கரை இல்லோர் என்போருக்கும், குடிக்கும் கூழுக்கு உப்பில்லை என்போருக்கும், குற்றுற்ற காலுக்கு செருப்பில்லை என்போருக்கும், கனகதண்டி கோலுக்கோர் மெத்தனை இல்லை பஞ்சனை இல்லை என்போருக்கும் व्यसனம் ஒன்றே. இதில் தான் व्यसனம் மாறுமா? இருக்கு. ஒருத்தர் ராஜ்யத்தை தொலைச்சுட்டேன்னு அலறான், சரி, இவன் காரை தொலைச்சுட்டேன்னு அலறான், ஒருத்தர் செருப்பு தொலைச்சுட்டேன்னு அலறான். ஆச்சா, காரணங்கள் இருக்கலாம், சின்னது பெருதெல்லாம் காரணம் கிடையாது. என்னென்ன காரணம்? ஆனால் துன்பம் அவனுக்கு உள்ளத்தில் உள்ளது உண்டு. அப்போது அதனால தான் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, காரணங்கள் எதுவாக இருந்தாலும் அதன் மூலம் ஒரு துன்பங்கள் ஒழிக்கப்படுகின்றன அப்படிங்கிறார், நீக்கப்படுகின்றன அப்படிங்கிறாருங்க. அதான் இங்கே தெளிவாக சொல்கிறாங்க. அப்போ இதை அதுக்கு முன்னாடி இதே டிஸ்கஸ் பண்ணால், இப்போ துன்பம் வந்து பலவாக இருக்குன்னு ஏன் சொல்லணும்ப்பா? இது காரணங்கள் இருக்குது, துன்பம் பலவன்னு ஏன் சொல்கிறார்? என்னன்னு கேட்டிங்கன்னா, இது இந்த செஷன்லேயே நம்ம இதில் செந்தில்ஜி ஆராய்ச்சி பண்ணாங்க. 3 விதமான காரணங்களால் வந்து மனிதனுக்கு துன்பம் வருது. அது வந்து ஆத்மீகம், ஆதி ஆத்மீகம். ஆதி ஆத்மீகங்கிறது மனம், தன்னுடைய மனத்தினாலேயும் தன்னுடைய உடம்புனாலேயும் வரக்கூடிய துன்பங்களுக்கு பேர் ஆதி ஆத்மீகம். ஆதி பௌதீகம், சக மனிதனாலையும் பிராணிகள்னாலையும் வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் வந்து ஆதி ஆத்மீகம். ஆதி தெய்வீகம் அப்படிங்கிறது நீங்கள் இயற்கை சீற்றங்கள்னாலையும் மற்றது கூடிய வரக்கூடிய துன்பங்கள். அப்போது மனிதனுக்கு எந்தெந்த காரணிகளினால துன்பம் வருகிறது, இத்தனை காரணிகள் வர்றதுனால துன்பங்கள் பலன்னு சொன்னார். ஆனால் அப்போது துயரங்கள் வந்து துன்பங்கள் காரணங்கள் பலவாக இருக்கலாம், ஆனால் துன்பங்கிறது மனிதனுக்கு எப்படி பார்த்தீங்கன்னாலே மனசில் ஒன்று தான். சரிங்களா? அப்போது சரி, நம்ம ஒரு உத்தரவாதம் கொடுத்துட்டார் பகவான், உங்களுக்கு இந்த துயரங்கள்லாம் நீங்கிடுச்சுங்க அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்துட்டார். அப்போது துயரங்கள் நீங்கலாம், அதுக்கு உண்டான காரணம் யாருக்காவது நீங்குமா? காரணம் அங்கே இருக்கும். ஆனால் சிவப்பிரச்சனை ஞானிக்கு வந்து காரணங்கள் வந்து இருந்த உடல் உபாதி இருக்கலாம், ஆனால் அதை நீக்க முடியாது. ஆனால் அவனை வந்து பாதிக்கிறதில்ல அப்படிங்கிறார் பகவான். அந்த துயரங்கள் வந்து ஒரு ஞானம் அடைஞ்சோன்னு சிவப்பிரச்சனுக்கு பாதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சூழ்நிலைகள் வந்து சுகம் தருவனாக இருக்கலாம், ஸோ அது வந்து துக்கம் தருவனாக இருக்கலாம். அதுதான் ராக துவேஷம். அது வந்து அவனை எந்த விதத்துலேயும் வந்து அவனை அது பாதிக்கிறதில்ல அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் சொல்கிறார், எல்லா துயரங்களும் ஒருங்கே நீங்கிடும் அப்படின்னு வந்து இந்த ஸ்லோகத்தில் சொல்லுது. எப்படி எல்லா துயரங்களும் ஒருங்கே நீங்கும்? எனக்கு 1000 கஷ்டம் இருக்கலாம், நீ வந்து மன தெளிவாயிடுச்சு, நீ வந்து மனதை தன் வசத்தில் கட்டுப்படுத்தி இந்திரியங்கள் உலக விஷயங்கள் நுகர்ந்தாலும் கூட நீங்கள் வந்து அது தன் வசத்தில் இருந்து ராகதுவேஷத்தின் பிடியில் இருந்து விலகும் பட்சத்தில் நீ வந்து உனக்கு எல்லா துன்பங்கள் நீங்குகிறதுங்கிறதான் ஸ்லோகத்தில் முன்னாடி பகவான் சொன்னாங்க. இது எப்படி எல்லா துயரும் ஒட்டுக்க நீங்கும்? இந்த கேள்வி வரணும். அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா மனதுக்குள்ள எப்படின்னா என்ன, மனம்ங்கிறது என்னங்க? நம்ம அந்த ஆத்மாவுடைய பிரம்மத்துடைய பிரதிபலிப்பு அந்த ஆத்மா தானே. ஆத்மாவுடைய தன்மை என்ன? தெளிவு, ஆனந்தம், நீங்கள் வந்து அதான் நம்ம வந்து நிறைவு, இதெல்லாம் இருக்கு. அப்போது அப்படிப்பட்ட அந்த பிரதிபலிப்புள்ள மனம் ஏன் துக்கப்படுது? அங்கே நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ராகம் துவேஷங்கிற 2 தடுக்குது, ஒரு திரை போட்டுருது. இந்த திரை வந்து மனதில் பிரதிபலிக்க இல்லாமல் செய்துடுது. அப்போது அது இல்லாமல் ஒரு ஞானி, ஒரு சிதப்பிரஜன் வந்து
தன்னுடைய தெளிவான அந்த ஆத்மஸ்வரூபத்தை ஆத்ம தன்மையை தன் உள்ளத்தில் பிரதிபலிக்கிறதுக்கு அலோவ் பண்ணினா எப்படி அலோவ் பண்ண முடியும்? ராகம் துவேஷம் அப்படிங்கிற அந்த திரையை போட்டுக்காம அதன் பிடியில் சிக்காம அவன் இருந்தான்னா அங்க ஆத்மஸ்வரூபம் அங்க அழகா பிரதிபலிக்கும். ஆறு இது அவரு தானே, இங்க யார் அது? நீ அம்மா சொன்ன மாதிரி எல்லாமே அவர் தானே. 3 விஷயம் சொன்னீங்களா, அத்தனை தானே, எல்லாம் அவங்க தானே. அப்போ அங்கே சரி, அப்போ அந்த ஆத்மஸ்வரூபம் பிரதிபலிக்கிற இடத்துல எப்படி துயரங்கள் இருக்கும்? அதனாலதான் சொல்றாரு அனைத்து துயரங்களும் நீக்கப்படுகிறதுங்கிறார் அவங்க. அப்போ ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம், அப்போ மன தெளிவு வந்துருச்சுன்னா ஞானம் வந்துருமா? அவர் அப்படிதான் சொல்றாரு. மன தெளிவுடையவனுக்கு தெளிவு சலனம் இல்லாதவங்க மனசுல ஞானம் வரும். மனம் தெளிவு மட்டும் ஒரு மனுஷனுக்கு ஞானத்தை கண்டிப்பா கொடுக்காது, அது உத்தரவாதம். ஆனா அது ஆத்ம ஞானம் வரும் எளிதில். ஆத்ம ஞானம் வந்தா அந்த நீங்க அது சொல்ற துயரங்களை நீக்கும், அந்த ஞானத்தை கொடுக்கும். அப்போ அந்த ராகம் துவேஷங்கிற பிடியிலிருந்து அகப்பட்டுக்காம ஒரு மனிதன் ஒரு செயல் பண்ணும்போது அவனுக்கு அந்த மனம் தெளிவாயிடுது. தெளிவான மனம் உத்தரவாதம் கொடுக்கிறாரு பகவான், வெகு சீக்கிரத்திலே ஞானத்தை அடைவாய் அப்படிங்கிறார். அப்போ வெகு சீக்கிரத்திலே அடையக்கூடிய ஞானமானது எப்படிப்பட்டதா இருக்கும்னு சொல்றாருன்னா அது ரொம்ப திடமானதா இருக்கும், உறுதியானதாக இருக்கும் அப்படிங்கிறார். அதுக்கு என்ன ஒரு உதாரணம் சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆகாசம் இருக்குது, ஆகாசத்துல எந்த சலனமும் கிடையாது. ஆனா நீர் நிலம் நெருப்பு காற்று இவையெல்லாம் அசைவுகள் வருது, ஆனா ஆகாசத்துல அசைவு இல்லை. அதுபோல ஸ்திடமான ஒரு ஞானம் பெற்ற ஞானம் எந்த விதமான அசைவுக்கும் ஆட்படுறதில்லை. அது மாதிரி அது அந்த சலனம் பெற்ற அந்த அசைவற்ற அந்த பூர்ணமான அந்த உள்ள ஏற்பட்ட ஞானம் ரொம்ப ஸ்திடமாக நிற்கும் அப்படின்னு சுவாமி அங்கே இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தின் மூலமாக தெளிவுபடுத்துகிறாங்க. நீங்கள் இப்போ எல்லா பிரச்சனைக்கும் உண்டு பண்ணுவது என்னன்னு கேட்டால், ஞானத்தை நடக்கும் இடையூறுகள் எல்லாம் இல்லாதால் அவனுடைய ஞானம் நிலைத்து நிற்கிறது, அவனுடைய மனம் ஞானம் கொண்டாகிறது. அப்படி ஞானியின் மனமே உபயோகம் இல்லாம மனம்ங்கிறார். எல்லா மனம் உபயோகம் இல்லை, வச்சுங்களா? இந்த மாதிரி இடையூறு இல்லாத மனம், இதுல என்ன இடையூறு மனம்? இந்த மனத்துல தான் ஒண்ணு இல்லை. என்ன இடையூறு மனம்? பூர்ணமா இருக்கிற மனம் என்ன இடையூறு பண்ணிடு? அது பகவான் சொல்றாங்க, இந்த இடத்துல விளக்க சொல்றாங்க, இதுதான் உபயோகமான மனங்கிறாரு. அப்ப நம்ம மனம் என்னங்கிறத நம்ம யோசனை பண்ணி பார்த்துக்கணும். அப்போ இதுல தெளிவான சலனமற்ற மனதில் பிரச்சனை இல்லை என்றால், அந்த மனத்தெளிவை பெறுவதற்கு மனதை விருப்பு வெறுப்பு எல்லாம் திரும்ப திரும்ப அதையே தான் சொல்றாங்க. விருப்பு வெறுப்பிலிருந்து நம்ம விலகி நிற்கணும், அதனுடைய பிடியில் மாட்டிக்கூடாது, அதன் அப்படிங்கிறது தான் இதுங்க. அப்போது நம்ம இன்னொரு ஞானம் பெற்றுவோம். ஞானம் பெற்று இப்போ நம்மளே ஞானம் பெற்றாங்க கூட நமக்கே ஒரு சந்தேகம் வரும். ஏதோ ஒரு சூழ்நிலையில் இப்படிப்பட்ட மனசில் இருக்கிறவங்க ஞானே அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை கிளப்பி விட்டுருவோம் நம்ம மனசு. அப்படிப்பட்ட ஒரு சந்தேகத்தை கிளப்பாத ஒரு ஞானம் நம்ம கிடைக்கும். அதுதான் நம்ம நோக்கமாக இருக்கணும். அதுக்கு தான் தெளிவான மனம், சலனமற்ற மனம், நிறைவான மனம். அதுக்கு தேவையானது விருப்பு வெறுப்புகள் பிடியில் அகப்படாமல் இருக்கணும். விருப்பு வெறுப்புகள் பிடியில் அகப்படலாம் மனம் தெளிவாக இருக்குங்கிறத தான் சொல்கிறேன். இப்போ நம்ம சுருக்கமாக இந்த இது என்னன்னு இப்போ நிறைவுக்கு வரப்போனா, இதுலேருந்து இந்த ஸ்லோகத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நமக்கு மனத்தெளிவு வேணும். மனத்தெளிவு ரொம்ப நல்லா இருந்தால் அதில் ஞானம் வெகு சீக்கிரத்தில் கைகூடும். அப்படி வெகு சீக்கிரத்தில் கைகூன்ற ஞானமானது ரொம்ப திடமாக இருக்கும். அப்படி திடமாக இருக்கின்ற மனம் உறுதிப்படும். உறுதிப்பட்ட மனத்தில் எந்த இடையூறும் இருக்காது, உபயோகமாக மனமாக மாறும். அவன் விடுதலை பெறுகிறான், மோட்சம் அடைகிறான் அப்படின்னு பகவானது முடிக்கிறாங்க. கேட்டீங்களா ஜி? இது ஒரு சம்மேஷன் மாதிரி. சம்மேஷன்னா ஒரு பெரிய ஒரு டாக் கொடுத்துட்டு வராரு, மறுபடியும் ரீகலெக்ட் பண்றாரு. அவன் பிரசன்ன சேதசா, அவனுக்கு மனம் சலனம் இல்லாம பிரசன்ன வதனம். பிரசன்னம் அப்படின்னா குழந்தைங்க அப்பா முகத்தை பார்க்கணும்,
பார்த்தா அதில் ஒரு பிரசன்ன சேதஸ் இருந்தான். அப்போ ஆண்மடியில் வந்துட்டார். நான் ஒன்று சொல்கிற கோச்சிக்க மாட்டீங்களே அப்படின்னு கேட்குறேன். சொல்கிற குழந்தை அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் என் கிளாஸில் வினோதின்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவள் கையில் ஒரு வளையல் பார்த்தேன். அதே மாதிரி எனக்கு கொடுக்குவான்னு தெரியுங்களா? அதுக்கு என்னடா குறைச்சல், அதை விட பெஸ்ட்டாக வாங்கி தரேன் அப்படின்பார். அது என்ன குழந்தை எங்கேருந்து கண்டுபிடிச்சுன்னா அந்த முகத்தில் இருக்கக்கூடிய பிரசன்ன சேதஸை பார்த்தது. கொஞ்சம் ஒரு மாதிரி சோகமாக இருந்தாரோ, கொஞ்சம் வேலையில் அவசரமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாரோ, அம்மா ஏதோ சொன்னதை பற்றி அப்படியே யோசனை பண்ணிட்டு இருக்க மாதிரினா அது முகம் தெரியும் அதுக்கு. அப்போ பிரசன்ன வதனம் அந்த பிள்ளையாருக்கு சொல்கிறோம். இப்படி தான் இந்த ராகத்வேஷத்தை வியுக்தஸ்ய அதை முற்றிலும் நீக்கிவிட்டணும். அவன் எந்நேரமும் அவன் முகம் பிரசன்ன வதனமாக இருக்கும். இதைத்தான் அவர் சொல்கிறார். இப்படிப்பட்ட மனம் அங்கே ஞானம் போய் அப்படியே பொருந்தி இருக்கும். பிரதிஷ்டித அப்படி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? பரி அவதிஷ்டதே. நாலா பக்கத்திலும் அது அசைய முடியாமல். பரின்னா இன் ஆல் மீன்ஸ். வெறும் அவதிஷ்டத்தின்னா இருந்துடுச்சு. இது எந்த சூழ்நிலையிலும்னாக்கா பரி அவதிஷ்டதி. அவதிஷ்டத்தின்னா ஆணி அடிச்சுட்டு அசைச்சு பார்த்தோம்னா நகரலை அப்படின்னு ஆன மாதிரி ஒரு நிற்குது. அதுக்கு அவர் சொல்கிற ஒரே ஒரு ரெக்குயர்மெண்ட்டு ராகத்வேஷம், விருப்பு. நீங்கள் அதை ஆராய்ச்சி பண்ணுங்கள். நம்ம செய்கிற காரியத்திலையும் பேச்சுலையும். அப்புறம் ஞானி எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டார் இல்லையா? யார் அதை ஆரம்பிச்சது? அது யாருன்னு? கா பாஷா கிம் ஆசீத. அப்புறம் எப்படி வாழ்கிறான், எப்படி இருந்து கொள்கிறான், எந்த விதத்தில் மக்களோட பழகிறான், அவன் தனியா இருக்கும்போது எப்படி இருந்துக்கிறான். கிம் ஆசீத, அவன் தனியா இருக்கும்போது எப்படி இருந்துக்கிறான், மற்றவங்களோட போது எப்படி இருக்கிறான், என்னெல்லாம் பேசுவான். இந்த மனோவாக்கு காயத்துல பேசும்போது என்ன கா பாஷா எப்படி பேசுறான், வாக்கு எப்படி இருக்குது, எப்படிப்பட்ட பேச்சுக்கு அவங்க கிட்ட இருந்து வரும். அவன் தனியா இருக்கும் பொழுது அவன் எப்படி இருந்துக்கிறான், கா ஆசீத. அது அவனுடைய மனம். அப்புறம் உலக எல்லை டியூட்டிலேயோ அட்மினிஸ்ட்ரேஷன்லேயோ கோர்ட்டுலேயோ அல்லது போலீஸ் ஸ்டேஷன்லேயோ அல்லது அரிசி கடையிலையோ எங்கே போனாலும் எப்படி நடந்துக்கிறான், அவசரப்படுத்திக்கிறானா, முண்டி அடிக்கிறானா, கடுக்கட்டுன்னு திட்டுறானா, இதெல்லாம் அவர் கேட்குறான். அப்போ நான் எப்படி நடந்துக்கணும்னு அர்ஜுனனுக்கு ஒன்று. இந்த மூன்றுத்துலேயும் அவன் எப்படி இருப்பான்னா பிரசன்னமாக இருக்கிறான். எதுலேயுமே அவனுக்கு ராகத்வேஷம் இல்லை. இப்போ காந்தி கூட சொன்னார் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை. 5 தடவை வாக்கு கொடுத்து மீறிட்டான். பல நாள் இல்லை, 2 நாள். இருந்தாலும் அவன் மேலே கடுகளவும் கோவம் வரல. அவனுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி அவன் ஒரு தோட்டத்தையும் போய் பார்த்துட்டு அந்த ஃப்ரெண்ட்லியாக இருக்க முடியும்னா இப்படி தான் நடக்கும். வேலைன்னா இப்படி தான் நடக்கும். இதில் நம்ம அவசரப்படுறதுனாலையோ ஒருத்தனை கடிஞ்சிக்கிறதுனாலையோ குற்றம் சொல்கிறதுனாலையோ இதனுடைய விளை பயன் நமக்கு மாறப்போகுது அப்படின்னு அந்த பொறுமை, இந்த ஜுரம் இல்லாத நிலை, இந்த மனஜுரம், அதுதான் நம்ம அவசரங்கிறோம். எல்லாத்துலேயும் ஒரு அவசரம் பண்ணுறவங்களுக்கு இன்பமும் அவசரமாக வந்துடணும், துன்பமும் அவசரமாக போயிடும். இந்த அவசரம் இல்லாத புத்தி இன்ப துன்பத்தை அப்படியே அக்செப்ட் பண்ணி அப்புறம் இந்திரிய அர்த்தத்தில் அவன் சரண். எல்லார் மாதிரி அவன் பாட்டு கேட்குறான், எல்லார் மாதிரி அவன் இந்த சோப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சார், சூப்பராக இருக்குன்னா கொடுங்க பார்க்கலாம் அப்படின்னு அவர் பண்ணுறாரு. இந்த சென்டர் நீங்கள் போட்டு பாருங்க அப்படின்னா அதையும் போட்டு பார்க்குறாரு. என்ன ஒரு சன்னியாசியா என்னன்னு தெரியல, எது கொடுத்தாலும் வாங்கிற எதெல்லாம் பண்ணுறாரு. அப்படியே ஒரு விரைப்பாலாம் இருக்கணும், புலன்களெல்லாம் கட்டுப்படுத்திட்டு இருக்கணும். இந்த பெண்கள் பக்கமே உட்காந்துட்டு இருக்கிறாரு அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு சன்னியாசி என்ன நீ அந்த அம்மா கூட அவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தேன்னு அவங்க பெரிய ஒரு 2 பேரும் சன்னியாசிகள் ஒரே இடத்துல இருக்கிறாங்க, ஒரே ஆசிரமத்தில் இருக்கிறாங்க. 2 பேர் தான் அந்த ஆசிரமத்தில், யாரும் கிடையாது. அவர் சின்னவரை கூலி மாதிரி வச்சுக்கிறாரு, சமைக்கிறதுக்கும் போகிறதுக்கும். அப்புறம் போட்டுறாரு, இன்னைக்கு முழுக்க 5 மணி நேரத்துக்கு இன்னைக்கு ஸ்ரீராம ஜெயம் எழுதினோம். இப்படியே வாழ்நாள் முழுக்க ஓடுது. புஸ்தகம் படி, ஞானம் தெரிஞ்சுக்கோ, விசாரெலாம் கிடையாது. ராமகிருஷ்ணரில் பக்தி பண்ணணும், பாட்டு பாடணும், சமைக்கணும், இந்த ஸ்ரீராம ஜெயம் எழுதணும்,
இதுதான். அன்னைக்கு பார்த்தா அவங்களோட அவ்வளோ ரொம்ப நேரம் அது 80 வயசு பாட்டி அம்மா அவங்ககிட்ட பேசிட்டு இருந்து இவர் இப்படி சொல்கிறாரு. ஏன்ப்பா நீங்கள் 2 பேரும் சன்னியாசிங்க தானா, காவி தானே போட்டிருக்கீங்க, நீங்களே உங்கள் சுதந்திரத்தை எடுத்து சங்கிலி போட்டுட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு. நீங்கள் அதர்மமாக நடக்க போகிறது இல்லை, தர்மமாக தான் நடக்க போகிறீங்க, இதில் என்ன உங்களுக்கு பயம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி ராகத்வேஷத்தை ஒருத்தன் துறந்து விட்டால் அவன் எப்பவுமே பிரசன்ன சேதஸாவாக இருக்கிறான். பிரசன்ன சேதஸ்னா மனசு, அந்த உள்ளம் எப்பொழுதும் பிரசன்னமாக இருக்குது. அந்த பிரசாத நிலையில், எல்லாம் அடைந்து விட்ட நிலை பிரசாத நிலை. அந்த பிரசாத நிலையில் புத்தி பரியவிஷ்டத்தை, அவனுடைய புத்தி அந்த தத்துவமசியில் நீனோட அவனை அசைக்கிறதுக்கு யாருமே கிடையாது அப்படின்னு அவர் சொல்கிறார். அவனுக்கு இந்த இந்த நிலையை வந்ததுனால சர்வ துக்கானா, எல்லா துக்கங்களும் ஆணி அழிஞ்சு போச்சு. ஆணிங்கிற சர்வ துக்கானாம் ஆணி, அது அப்படிப்பட்டது உபஜாயத்தை, அது தோன்றி விடுகிறது சொல்லாமல் கொள்ளாமல். உபஜாயத்தே ஆணி உபஜாயத்தே அப்படின்னு சொல்லியிருக்கார். ரொம்ப அற்புதமாக இன்னைக்கு மார்னிங் செஷன் தோன்றி கூடவே தோன்றி இந்த ஹானி அழிவு வந்து ஏற்பட்டது. அது தானாக நடக்குதான், அது நம்ம முயற்சி செய்யறது நடக்கிறது, தானா இயல்பா நடந்துடுச்சு. இப்போ சொல்றாங்க குடும்பமே மாறிடுச்சு, இப்போ என்ன ட்ரீட் பண்ற மாதிரியே மாறுது, நானும் குடும்பத்துக்குள்ள ரொம்ப சுலபமா அப்படி நடமாடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவங்க நினைக்கிறான். அது வந்து எப்படி நடந்ததுன்னா இது உபஜாயத்தை, இது நம்ம மாற்றவே முடியாது. இட் ஹேப்பன்ஸுங்கிறது உபஜாயத்தை, அது அப்படி ஆயிடுது அப்படின்னு சொல்றாரு. நீ அதுக்கு ஒன்றும் முயற்சி பண்ண வேண்டாம்.